பக்தி பிரியம் நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு வருஷமா இருந்தது. தங்கம் விலை உச்சத்தை தொட்டதுல தொடங்கி வார் அது இதுன்னு என்னென்னவோ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் 2026ஆம் ஆண்டின் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2025ல என்னென்னலாம் நம்ம மிஸ் பண்ணோமோ 2026ல அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார்கிட்டயுமே இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பத்தி ஜோதிட ரீதியா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஜோதிட ஆசான் திரு டி.ஜே. சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ இந்த 2025 அப்படிங்கிறது நிறைய பேரோட வாழ்க்கையில லைஃபே திருப்பி போட்ட மாதிரியான ஒரு ஆண்டா இருக்கும். என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு. தங்கம் விலையெல்லாம் கிட்டத்தட்ட 1,00,000 விற்பாங்க அப்படிங்கிறது பெயர் அளவுலையும் சொல்ல அளவுலையும் இருந்தது. நடைமுறைக்கு வரும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்தது. இப்போ 2026ஆம் ஆண்டின் மேல எல்லாருக்குமே என்ன நடக்கும் அப்படின்ற கனவுகளும் ஆசைகளும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளுமே இருக்கு. இப்போ 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2025ல 3 கிரக பெயர்ச்சிகள் நடந்தது. 2026ல என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை நம்ம மேல நிகழ்த்தும்? அதாவது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு வருடங்களும் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு பகவான் மற்றும் சனி பகவான் பயிற்சி ஆவாங்க. போன வருஷம் சனி பயிற்சி ஏற்பட்டுச்சு. அப்புறம் ராகு கேது பயிற்சி நடந்துச்சு. அதுக்கடுத்து குரு பயிற்சி நடந்துச்சு. ஸோ இந்த வருடம் 2026ல் துவக்கத்திலேயே நம்முடைய நவகிரகத்தின் சுபகிரகமான குரு பகவானுடைய பயிற்சி நடக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருடம் ஆரம்பத்தில் மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். கரெக்டாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் என்ன பண்ணுவார்னா கடகராசி நோக்கி பயிற்சியாகி செல்வார். அதே குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 31ஆம் தேதி வரை என்ன பண்ணுவார்னா கடகராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே போயிடுவார். இந்த வருடம் லாஸ்ட் எண்டில், அதாவது டிசம்பர் மாதம் கரெக்டாக 5ஆம் தேதி நம் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான் இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகு கும்பத்தில் இருக்க ராகு நம்மளுடைய மகரத்துக்கும், சிம்மத்தில் இருக்க கேது நம்மளுடைய கடகத்துக்கும் பயணம் செய்வாங்க அப்படிங்கிறது கணக்கு. இதில் எல்லா ராசி அன்பர்களுக்குமே கிட்டத்தட்ட 2 விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் வரப்போகுது. எப்படின்னா, யாரெல்லாம் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என முதலில் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுடைய உயர்வான நிலையை குரு பகவான் கரெக்டாக ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையும் கொடுத்துருவார். எனக்கு பொருளாதாரம் தான் முக்கியம், எனக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் நடக்கும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவருடைய சுபத்தன்மை மூலமாக, பார்வை மூலமாக அதை கொடுத்துருவார். மகிழ்ச்சி மட்டும் கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு முதலில் மகிழ்ச்சியும் அதுக்கடுத்து பொருளாதாரமும் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த வருடம் 2 பகுதியும் அதிகமாக நிறைந்த ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சார், இப்போ பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, போன வருஷம் 2025ல பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிலாம் இருந்தது. முதல்ல ஏற்றமா இருந்தது, அப்புறம் இறங்குச்சு, அப்புறம் இறங்குன மாதிரியே தான் இருக்கு, ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. மார்க்கெட்லேயுமே நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் நடந்தது. அதே மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியல, திடீர் ஏற்றம் திடீர் வீழ்ச்சி, எல்லாமே திடீர் அப்படின்ற ஒரு இதுதான், கான்ஸ்டண்ட்டாக எதுவுமே நடக்கல. இந்த வருடம் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஒரு மிதமான தன்மையில் இருக்கும். பல நாடுகள் பொருளாதாரத்தினால நிறைய சிக்கலை தவிச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தையே தொலைச்சு வேறு நாடுகளை விட்டு போக வேண்டிய மக்களுடைய நிலைகள்லாம் வந்துச்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு எல்லா விஷயமும் கிடைக்கி நானும் சரியான ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறேன்னு சொல்லி மற்ற நாடுகளும் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக ரீதியாக நல்ல ஒரு மிதமான தன்மை, சரியான லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது வீழ்ச்சி என்பது வாய்ப்பு ரொம்ப குறையும். சரி, இப்போ தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே தங்கத்தின் மேல ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கும். அதுவும் ஏழை நடுத்தர மக்கள்லாம் எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு இடத்துல தான் இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது இருக்கு. 2026 பொறுத்த வரைக்கும் பழைய தங்க விலை, அதாவது ஒரு 40-50,000 கிட்ட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இதே இப்ப இருக்கிற இந்த உயர்விலேயே தான் இருக்குமா? அந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. உங்க பதில் ஜோதிடத்துல என்ன? கிரக ரீதியாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உயர்வுகளுக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் எங்களை பொறுத்தளவு கிரகங்களே முதல் காரணம்.
மனிதனுடைய செயல்பாடுகள் இங்கே எதுவுமே கிடையாது. நான்கிற அதிகாரமோ நான்கிற செயல்பாடோ எந்த விஷயத்துக்கும் கிடையாது. கிரகங்கள் இயக்குது, அதன்படி தான் நம்ம வந்து செயல்படுகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருடம் 2026 ஆரம்பத்தில் தங்கத்தின் விலை கட்டாயமாக சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலையை நோக்கி தான் செல்லும். குறைவு கிடையாது. ஏன்னா எதன் மேலே நம்ம அதிகமாக ஆசையும் ஆர்வமும் வைக்குமோ அதோடைய மார்க்கெட் ரேட் கூட தான். அது ஏதாவது குறைக்க முடியுமா? நம்ம காய்கறி மேலே அதிகமாக ஆசை வைக்கிறதே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம், தங்கத்து மேலே அதிகமாக ஆசை வைக்கும். விவசாயத்து மேலே நம்ம அதிகமாக ஆசை வைக்கிறது கிடையாது. ஆனால் விவசாய நிலங்களை அபகரிக்கிறதுல நம்ம ஆசை வைக்கிறோம். ஸோ இந்த அபகரித்தல் ஆசை அப்படின்னு எப்போ குறையுதோ அப்போ தான் அதனுடைய விலையும் குறையும். அதனால் விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. விலைவாசி கூட தான் செய்யும். தங்கத்துடைய விலை அதுவும் நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் போகும். கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு பிறகு அதனுடைய தன்மைகள் ஒரு லெவலில் இருக்கும். குருவை தொட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது லெவல் ஒரு சமமான நிலைக்கு வரும். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற லெவலை விட குறைவாக சூழ்நிலை கிடையாது. ரொம்ப ஒரு 40-50 பழைய லெவலுக்கு விலைக்கு வர அப்படி வரணும்னு ஆசைப்பட என்ன பண்ணணும், தங்கத்தை வந்து ஆசைப்படாமல் விட்டுறணும். அது வாய்ப்பு இல்லையே சார். அப்பதான் ஏன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் தங்கம். ஓகேவா? பெண்கள் தன்னுடைய செயல்பாடுகளை வைப்ரேஷனாக எடுத்துக்கொள்வதை தங்கமாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த லெவல் இருக்குதுன்னு இந்த லெவல் கூட தான் செய்யும். கண்டிப்பா சார். சார், கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய யுத்தங்கள், அங்கங்க எதிர்பாராத யுத்தங்கள், சடனான யுத்தங்கள்லாம் வந்து நடந்தது. இரு நாடுகளுக்கும் நடுவில் வந்து யுத்தங்கள் இருந்தது. ஒரு சில இடங்கள்ல சட்டுன்னு முடிஞ்சிருச்சு, ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டாங்க. ஒரு சில நாடுகள் இன்னுமே வந்து யுத்தங்களை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த 2026க்கு பிறகு யுத்தங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு சிலர் வந்து குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குருவோட பார்வை நல்லா இருக்கு, குறையலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, தான்கிற அதிகாரத்தில் என்னால் மட்டும்தான் முடியும், நீங்கள்லாம் எனக்கு நான் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய நபர்களாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய நாடு தன்னுடைய ஆணவத்தால் தன்னுடைய செயல்பாடால் அனைவரையும் கண்ட்ரோல் பண்ணி நினைக்கிற நாடுகள் உறுதியாக தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வார்கள். அதற்கேற்றவாறு சின்ன சின்ன நாடு என்று கருதுகின்ற முடியாதுன்னு நினைக்கிற நாடுகள் எல்லாம் ஒற்றுமையாக இணைந்து இந்த நாடுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார்கள். அதனால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். தன்னுடைய தலக்கணத்தை குறைத்து கொண்டு தன்னுடைய வேகத்தை குறைத்து கொண்டு மற்ற நாடுகளுடன் சமரசமாக பேசக்கூடிய சூழ்நிலைகள், அதிகமான சச்சரவுகள் இல்லாமல், அதிகமான போர் சண்டைகள் இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, அடுத்ததா வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் 2026 தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் திருப்பத்தை தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அதிகமா ஆர்வமா இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல்ல எப்படி இருக்கும் சார்? தனித்து ஆட்சி வாய்ப்பு இருக்கா, இல்ல கூட்டணி சம்பந்தமா ஏதாவது ஆட்சி அமையுமா, இல்ல என்ன நடக்கும் அரசியல்ல? தமிழ்நாட்டு கலைத்துறையில இருந்து யாராவது வருவாங்களா? அதுக்கான அமைப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கா? தமிழ்நாட்டுக்கு அந்த பாக்கியம் இருக்கா? நம்மளுடைய தமிழ்நாடு இப்போ வரையும் ஆட்சியாளர்கள் அனைவருமே கலைத்துறையில் உள்ளவங்க தான். ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டவங்க தான். ஆமா, எல்லாருமே கலைத்துறையில் உள்ளவங்க தான். கலைத்துறை இல்லாத நபர்கள் யாராவது ஆட்சி ஆண்டாங்கன்னு சொல்லி எடுக்க முடியுமானா ஒரு 2 பேர், 2 பேர் அல்லது 3 பேர் தான் இருப்பாங்க. மீதி எல்லாருமே நம்மளுடைய கலைத்துறை சார்ந்தவர்கள் தான். நம் அனுபவத்தில் பார்த்த நபர்கள். நமக்கு முன்னாடி உள்ள மிகப்பெரிய மகான்கள்லாம் ஆட்சி ஆண்டிருக்காங்க. அவங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி ஆண்டவர்கள் கலைத்துறையில் இல்லை. அதையும் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறோம். ஆனால் இப்போ நம்மளுடைய ஏஜில் நம்மளுடைய செயல்பாடுகளில் இப்போ பார்க்குற அத்தனை பேருமே கலைத்துறையை சார்ந்து அதனுடைய உறவு சார்ந்த நபர்கள் தான் ஆட்சி ஆண்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2026 நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கட்டாயமாக கிரக ரீதியாக நம்ம எடுக்கும்பொழுது இந்த கோச்சார கிரகங்களை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய சுயஜாதகங்கிறது வேறு. ஆனால் கோச்சார கிரகங்கள் ரீதியாக இந்த 2026 நிர்ணயம் செய்யக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு மிகப்பெரிய எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு நபர் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த நடிகருடைய ஒரு உள்ள என்ட்ரிய 25, அவர் 26ல மிகப்பெரிய ஒரு மாசாக தன்னுடைய தனித்துவத்தை காட்டக்கூடிய அளவுக்கு, அதாவது தன்னுடைய செயல்பாடுல நான் இறங்கினேன், இதுல நான் எந்த அளவுக்கு லெவல் ஆனேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
சார் அதே மாதிரி இப்போ 2026 அரசியல் பத்தி பேசணும் இல்லையா? பங்குச்சந்தை அப்படின்னு வரும்போது எப்படி சார் இருக்கும்? ஏன்னா பங்குச்சந்தைன்றது வந்து நிச்சயமே இல்லாத ஒரு ஒரு இடம் அது. விஷயம். அப்ப நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா. இந்த வருடம் வந்து பங்குச்சந்தை எப்படி இருக்கும் சார்? அதாவது பங்கு சந்தை இந்த வட்டம் சூப்பரா இருக்க போகுது. நல்ல ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயம். பங்கு சந்தையில உள்ளவங்க எவ்வளோ டவுன் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா, லைஃபே வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்கலாம் லைஃபே துறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏற்றத்தையும், இறக்கத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க தான் இன்னும் ஃபீல்ட்ல இருக்காங்க. அதை தாண்டி பல விஷயங்கள்ல இறக்கத்தை சந்தித்து, ஏமாற்றத்தை சந்தித்து, நிறைய நம்முடைய அன்பு நேயர்கள்ல பல நபர்கள் பங்கு சந்தையில ஏமாற்றத்தை சந்திச்சுக்கலாம். ஸோ ஆனா இந்த வருடம் அவர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு தன்னுடைய விட்டுப்போன அத்தனை விதமான செயல்பாடுகளையும் இயக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் அவங்களுக்கு ஏற்பட போகுது. பங்கு சந்தை என்பது இந்த வருடம் வீழ்ச்சி அல்ல, எழுச்சி. சார் 2020க்கு பிறகே வந்து ரியல் எஸ்டேட்ல நெறைய மாற்றங்கள் இருக்கு. சூப்பர். பொதுவா தமிழ் மரபுப்படி சேமிப்பு அப்படின்னா, மண்ணுல போடுறது, இன்னொன்னு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது. அது தங்கமா வாங்கு, இல்ல லேண்டா வாங்கு அப்படின்றது தான். அப்படி 2026ல ரியல் எஸ்டேட் துறை எப்படி இருக்கும்? 2026 ரியல் எஸ்டேட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது தங்கத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவதை விட அதிகமான லாபத்தை சந்தித்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல தான். ஏன்னா, இப்ப நம்ம தங்க ரேட்டு கூடுது, குறையுதுங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா, அத நம்ம உபயோகப்படுத்திக்கிறப்போ நம்மளுக்கு தெரியுது. ம். ஓகேவா? ஒரு 50,000 வந்தா ஒரு 1/2 பவுன் தங்கம் வாங்கு. 1,00,000 வந்தா 1 பவுன் தங்கம் வாங்குங்கிற மென்டாலிட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதே இது அதோடைய வேல்யூ அடுத்த வருஷம் என்ன ரேட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுனா ஒரு 10,000, 15,000 கூடுது. இல்ல ரூ. 50,000 கூட கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்காக கூடும். அது உண்மை. அதுக்காக நான் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. தங்கம் நம்மளுக்கு வீட்டுக்கு முக்கியம் தான். ஆனா இந்த வருடம் ரியல் எஸ்டேட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்களோ, சரியான ஒரு நபர்ட்ட கரெக்டான முறையில பத்திரம் பதிஞ்சு வாங்குற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய பக்காவான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும். அப்ப இந்த வருடம் முடிஞ்ச அளவு நம்முடைய நேயர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தன்னுடைய முதலீட செய்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி 3 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் உணர்வார்கள் என்று நம்ம சொல்லலாம். அதேபோல நம்மளுடைய தமிழ்நாட்டுல, டோட்டலாவே இந்தியாவுல ரியல் எஸ்டேட்டுக்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடுகள் நடக்கப்போகுது. நிறைய கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பத்திரம் பதிவு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் பத்திரத்தை வேணாலும் யாரெல்லாம் பதிஞ்சுக்கலாம்லாம் இருந்துச்சு. அப்படி கிடையாது. பக்காவா எல்லாமே அவங்க கரெக்ட்டா இவங்க தான் வாங்குறாங்க, இவங்க தான் குடுக்குறாங்கிறத ரொம்ப ஃபில்டர் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அதில இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் ஆப்ஷன் வரும். நிறைய பத்திரங்கள் அதிகமாக பதிவதற்கான வாய்ப்புண்டு. பத்திரத்தினுடைய ரேட்டுகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புண்டு. ஆனா என்ன பண்ணாலும் பத்திரப்பதிவு என்பது இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக, ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக வரும். கண்டிப்பா சார். சார் 2026ல நம்ம பொதுவான பலன்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ராசி ரீதியான பலன்கள் பார்க்கலாம். மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்?